போறார். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறது அது தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. ஆமென். அவர் என்னுடைய குடும்பங்களில் இன்னைக்கு செய்ய போற காரியங்கள் தடையில்லாமல் நடக்க போகுது. என் குடும்ப உறவுகளில் அவர் செய்ய போற காரியங்கள் தடையில்லாமல் நடக்க போகுது. நம்ம சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் செய்ய நினைச்சது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடைப்பது யார்? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகி, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகி, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது, நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளென்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளென்றாரே. கர்த்தர் அருகில் என்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றார். கர்த்தரன் அருகில் என்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது அதை பார்க்கும், நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது, எஸ், நான் தனித்து நின்ற போது கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகி, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகி, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவ
தேவனால் என் தேவனால் நிச்சயம் நடக்கும். அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நான் உயர்றத, நம்ம பெருகிறத, நம்ம வளர்றத சுற்றியுள்ள கண்கள்லாம் பார்க்க போகுது. அதுலேயும் குறிப்பாக நம்ம குடும்ப உறவுகளில் நம்ம வளர்றது பெருகிறத சுற்றியுள்ள கண்கள்லாம் பார்க்க போகுது. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, இவங்கெல்லாம் அவ்வளோதான், இவங்க உறவுகள் முடிஞ்சுது, இவங்க இந்த குடும்பம் முடிஞ்சதுன்னு சொல்லி உங்களை நினச்சிருக்கலாம், உங்களை பார்த்து நினச்சிருக்கலாம். ஏன்னா இந்த குடும்பத்தை லீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக யாரும் இல்லை, இந்த குடும்பத்திற்கு விரோதமாக இவங்களே பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லலாம். உங்களுடைய அண்ணன் தம்பிகள் உங்களுக்கு விரோதமாக நடக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். உறவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லுது இந்த வார்த்தைகள். நான் கலங்கி நின்ற போது என்னை பார்த்து அவர் சொல்கிறாரு, கலங்காதே என்று. நான் தனித்து நின்ற போது, ஆமாம் ஆமாம், பாருங்க எவ்வளோ கர்த்தர் நல்லவர்னா, நம்மளை எப்பயுமே அவர் தனிமையாக விடுறது இல்லையாம்மா. ஒருவேளை சில சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தில் உறவுகள் இருந்தும் தனிமையாக இருக்கிற மாதிரி நம்ம உணர்வோம். பாருங்கள் சில நேரங்களில் எல்லாருமே இருப்பாங்க, குடும்பத்தில் எல்லோரும் இருப்பாங்க, பட் ஆனால் நம்ம ஏதோ தனிமையாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், இயேசு சிலுவையில் 7 வார்த்தை பேசினார். இது எல்லாருமே, நிறைய பேர் எல்லாருமே தியானிச்சாங்க. அதில் ஒரு வார்த்தை தன்னுடைய தாயை பார்த்து, யோவானை பார்த்து, 2 பேர்த்தையும் பார்த்து சொல்கிறாரு, இதோ உன் மகன், இதோ உன் தாய் அப்படிங்கிறாரு. பாருங்க, அவர் தன்னுடைய சிலுவையில் அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் குடும்ப உறவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாருன்னு சொல்லி இந்த வார்த்தையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய தாயை பார்த்து, தன் தாய்க்கு தான் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை இடம் வரும்போது, தன் தாய் தனிமையில் வெறுமையில் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு தன்னோட இடத்தை நிரப்பும்படியாக இன்னொரு மகனை ஏற்படுத்துகிறார். ஆமென். அதனால அதை யோவானை பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய் சொல்லி. அந்த 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 சகோதரனை கூட தனியாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோ உன் தாயின்னு சொல்லி இந்த பிரிந்திருக்கிற தனிமையில் இருக்கிற குடும்ப உறவுகளை அவர் இணைக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நாம் சில நேரங்களில் இது பிரிஞ்சு போயிட்டா பரவாயில்ல நம்ம நினைக்கிறோம், இது இருக்கிறனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியல நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி உறவுகளை இணைச்சு இதில் இருக்கிற மேன்மை வேறு எதுலையுமே இல்லைங்கிறத காமிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அந்த வரிகள் சொல்லுது, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார், நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன்னு சொன்னார். சொன்னவர் சொன்னதோடு விடாமல் என்னை கையை பிடிச்சு எனக்கு ஆறுதல் சொல்லி என் உறவுகள் எல்லாம் எனக்குள்ளே கொண்டு வந்து என்னை மறுபடியும் மேம்பட செய்த என் தேவனாக இருக்கிறார். அவர் என்னை எல்லா சூழ்நிலையும் உயர்த்துகிறவர். என்னுடைய உறவுகளில், என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். சேர்ந்து பாடலாமா? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது, நான் தனித்து நின்ற போது கர்த்தர் என் கரம் பிடித்து என்றும் கைவிடேன். என் தேவனா, என் தேவனா, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடக்கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும், நான் மனம் தளர்ந்த போது கர்த்தரேந்தன் அருகில் என்று நான் உனக்கு யாவும் செய்வேன்.
பார்த்துக் கொள்வேன் என்றாரே. எஸ் எஸ், அவர் என் குடும்பத்திற்கு தேவை, என் உறவுகளுக்கு தேவை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்கிறார். என் தேவனா, என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களை உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்திருக்கலாம். உறவுகள்ல நீங்க படுற கஷ்டத்தை சுத்தி இருக்கிறவங்க பார்த்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்க நல்லா இருக்கிற எல்லாரும் பார்க்க போகிறாங்க. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கிறத எல்லாரும் பார்க்க போகிறாங்க. உங்களுடைய சுற்றி உள்ளவருடைய கண்கள் பார்க்க நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னவர் வார்த்தையின்படி உங்களை குடும்பமாய் பெருக செய்கிறவர். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எஸ், அவரு நினைச்சதை என் வாழ்க்கையில நடக்கும். அவர் செய்ய நினைச்சதை யாருனாலும் தடுக்க முடியாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது என் தேவனா. என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனால். எஸ், என் தேவனால் நான் இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப பெற போகிறேன். நான் இழந்த உறவுகளை திரும்ப பெற போகிறேன். நான் இழந்த பொருட்கள், வசதிகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற போகிறேன். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கடைசி ஒரு முறை, என் தேவனால், என் தேவனால் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை இதுவரைக்கும் மறவாமல் நினைத்தவரை மனதார நன்றி சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் பகலும் இரவுமாய் கண் விழித்து கொண்டு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லைங்கிற வார்த்தையின்படி நம்மை காக்கிறதுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். பிசாசு சத்துரு எத்தனையோ சூழ்நிலைகளில், நம்மளுடைய குடும்பங்களில், நம்மளுடைய உறவுகளில் எத்தனையோ சூழ்நிலை கொண்டு வர நினைச்ச போதெல்லாம் அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்மளை விடுதலையாக்குகிற உண்மையுள்ளவராயிருந்தார். ஆமென். எத்தனை பேர் உண்மையாய் அதை உணர்ந்து சொல்றீங்க? அவருடைய கிருபை இல்லைன்னா, அவருடைய அரவணைப்பு இல்லைன்னா, அவருடைய அன்பு இல்லைன்னா, அவருடைய வார்த்தை எனக்கு வரலைன்னா இந்நேரம் என்னுடைய குடும்பம் எங்கேயோ போயிருக்கும். இந்நேரம் என்னுடைய குடும்ப உறவுகள் எப்படியோ பிரிஞ்சு போயிருக்கும். ஆனால் அவருடைய வார்த்தை எங்களை இதுவரைக்கும் கட்டி இருக்குது. அவருடைய வார்த்தை எங்களை இதுவரைக்கும் கட்டி எழுப்பி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம உணர்ந்துக்கிறவர்கள் எல்லாம் உள்ளத்திலிருந்து எங்களை மறவாமல் நினைத்த எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் உதவி செஞ்சீரே, ஏழ்ரோயி எங்களை கண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உணர்வோடு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை மறவாமல் நினைத்தவர். தேங்க்யூ லார்ட். ஜீசஸ். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லோ. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார
நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை எஸ் எஸ் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கையை உயர்த்தி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எஸ் எப்படிப்பா நன்றி சொல்வேன். ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. எஸ் எல்லா தடைகளையும் உடைத்தவர். எஸ் சோர்ந்து போன நேரம் எல்லாம் வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் எஸ் நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஒன்றுமே இல்லாமல் துவங்கினேன், இன்று உங்களோட நன்மையால் எஸ் நன்மையால் நிரப்பினவர். எஸ் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. எஸ் இதயத்தில் சுமந்தவர். நன்றி நன்றி நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என்
ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி நன்றி. கருபோல சுமந்தீரே, கருபோல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண, அன்றன்றை காண என் தேவைகள் எஸ் உம் கரம் எங்களுக்கு நல்கியதே. எஸ் அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. எபினேசரே, 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 எஸ் சுமந்தவரே. இருப்பவரே. நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தி நன்றி நன்றி நன்றி. கருபோல காத்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. எஸ் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். காரணம், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அவரால் வந்தது, எங்களுடைய உறவுகள் அவரால் வந்தது. இன்றைக்கு நான் அனுபவிக்கும் அத்தனை நன்மைகளும் அவரால் வந்தது. என்னை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டு என் தாயின் கர்ப்பத்திலே என்னை உருவாக்கி என்னை பேர் சொல்லி அழைத்து என்னை உள்ள கைகளை வரைந்து வைத்து, நான் பாதிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம், நான் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் வார்த்தையின் மூலமா என்னோடு கூட பேசி என்னை தேற்றி என்னை பலப்படுத்தி என்னை தனிமையாய் இருக்க விடாத ஒரு நல்ல தகப்பன் அவர். ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. எஸ், என்னை எந்த நேரத்திலும் அவர் தனிமையாய் இருக்க விடுகிறதில்லை. என்னை அவர் தனிமையாய் இருக்க விடுகிறதில்லை. என்னோடு கூட இருந்து என்னை தேற்றும்படி, என் உணர்வுகளை புரிந்து கொள்ளும்படி, என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. ஜீசஸ். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. என்னுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்கிறவன். தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ
நடத்திடும் விதங்களை வார்த்தையே இல்லப்பா. எபினேசரா சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கருபோல சுமந்தீரே ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே எல்லாம் துவங்கின என்பால் நன்மையால் நிறைந்துள்ளது. எஸ், என்னுடைய ஆரம்பத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் ஒன்றுமே இல்லாமல் அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு நான் யோசிச்சு நின்ற நேரத்தில் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்தது. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தகப்பன் உம்மை போல, ஒரு தீமையும் நினைக்காதவன், ஒரு தீமையும் நினைக்காத அவரை போல ஒரு தகப்பன் இல்லை. ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. சொல்லுகிறோம். எங்களை இதயத்தில் சுமந்தவர், கருபோல எங்களை பாதுகாத்து கொண்டவர், எந்த சூழ்நிலையிலும் எங்களை அசைய விடாமல் இருந்தவர். எங்கள் வலப்பக்கத்தில் 1000 இடப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்த போது எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய கூடாரம் மறைவிலை வைத்து எங்களை ஒளித்து கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்கள் மேலும் எங்கள் மேலும் எங்களுடைய உறவுகள் மேலும் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. நீங்க எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறீங்க. நாங்கள் தனிமையை விரும்பின நேரங்களில் கூட எங்களோடு கூட வந்து உறவுகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தின தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஓ தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை குணமாக்கி எங்களை விடுவிக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்ப உறவுகளில் பாதித்திருக்கிற அத்தனை பேரும் இந்த வார்த்தைகளில் கேட்கிற போது அப்பா, இந்த ஆராதனையே அப்பா அவங்க கலந்திருக்கிற போது அந்த குடும்ப உறவுகளில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எஸ் எஸ் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சத்துரு எங்களுடைய குடும்பங்களில் அப்பா, எங்களுடைய உறவுகளில் பிரிவினையும் கசப்பையும் எங்களுடைய நிம்மதிகளை சந்தோஷத்தை சமாதானத்தை திருடு வருகிற நேரத்தில் எல்லாம் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படியும்
அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும்படி நான் வந்தேன் என்று சொன்னார். இன்று அவர் நம்முடைய குடும்பங்களில் ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி வந்திருக்கிறார். எந்த விதத்தில் நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த விதத்தில் உங்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இன்று அவனுடைய உயிர் தெழுந்த ஜீவன், உயிர் தெழுந்த வல்லமையுள்ள அந்த ஜீவன் உங்கள் குடும்பங்களிலே வெளிப்பட போகிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமையுள்ள ஜீவன் உங்களுடைய குடும்பங்களிலே பரிபூர்ணமாய் வெளிப்பட போகிறது. பரிபூர்ணமாய் வெளிப்பட போகிற அந்த ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.